மேலும் ஒரு முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். பாமகவின் கட்சி சின்னம் தொடர்பாக அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் தொடர்ந்த வழக்கிற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பாமகவின் கட்சி சின்னம் தொடர்பாக அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் தொடர்ந்த வழக்கிற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பாமகவின் கட்சி சின்னம் தொடர்பாக அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் தொடர்ந்த வழக்கிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. பாமகவின் கட்சி சின்னம் தொடர்பாக அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் தொடர்ந்த வழக்கிற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், முழு விவரங்களை பகிரலாம். பாமகவின் கட்சி சின்னம் தொடர்பாக அன்புமணிக்கு எதிராக பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த உரிமையியல் வழக்கு விசாரணைக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாமகவின் பெயர் சின்னம் பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க வேண்டும் பாமக தலைவர் என குறிப்பிட்டு தேர்தல் ஆணையம் சின்னம் ஒதுக்கீடு செய்த கடிதம் தொடர்பாக உத்தரவை ரத்து செய்து தன்னை பாமக தலைவராக அறிவிக்க கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உரிமையியல் நீதிமன்றம் அன்புமணி பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து பாமக கட்சி சின்னம் தொடர்பாக ராமதாஸ் தொடர்ந்த இந்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என டாக்டர் அன்புமணி தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் பாமக கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் சரவணன் தன்னையும் வழக்கில் இணைக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார். ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை நிராகரிக்க கோரி அன்புமணி தாக்கல் செய்த மனு மீது மட்டுமே வாதங்களை வைக்க அனுமதிக்க முடியும் என கூறி நிராகரிக்க கோரி மனு மீது மட்டும் இருதரப்பு வாதங்களையும் வைப்பதாக வழக்கின் விசாரணையை மார்ச் 13ஆம் தேதிக்கு சென்னை உரிமையியல் நீதிமன்றம் தள்ளி வைத்தது. நாளை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் பாமக கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் சரவணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். கட்சியின் பொதுச் செயலாளராக தன்னை வழக்கில் இணைக்க உரிமையியல் நீதிமன்றம் மறுத்துவிட்டது என்பதால் உரிமையியல் நீதிமன்றத்தில் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கினை விசாரணைக்கு தடை விதிக்க கோரியும் இருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி தமிழ்ச்செல்வி உரிமையியல் நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தும் ராமதாஸ் உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். ரூபி, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.